இன்னைக்கு நம்ம யூனிட் 9 freedom struggle in Tamilnadu பார்க்க போறோம். Tamilnadu showed the lead in resisting colonial era rule. Colonial rule na British நம்மள வந்து colonies மாதிரி ட்ரீட் பண்ணி நம்மள ரூல் பண்ணாங்க இல்லையா, அதுதான் colonial rule. As early as late 18th century, the Palayakaras resisted the English attempts to establish their political hegemony in Tamil Nadu. So late 18th century, late in 18th century na 1880s to 1780s to 1800s வந்து லேட் 18th சென்ச்சுரி இல்லையா. ஸோ இந்த டைமில் வந்து பழையக்காரர்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. அவங்க பொலிட்டிக்கல் ஹெஜமோனி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த், பொலிட்டிக்கல் பவர் வந்து தமிழ்நாடுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழையக்காரர்ஸ் வந்து இங்கிலீஷ் கிட்ட போராடுறாங்க. Even after the defeat of Palayakars, an uprising was organized by Indian sepoys and the officers in Velur Fort in 1806, then that had its echoes in several cantonments in South India. So Palayakars வந்து defeat ஆயிடுறாங்க. Defeatனா இங்கிலீஷ் கிட்ட இருந்து தோத்துடுறாங்க. பழையக்காரர்ஸ் தோத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமே கூடமே அப்ரைசிங்ஸ் நடக்குது, போராட்டங்கள் நடக்குது. யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? இந்தியன் செப்பாய்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் இன் வேலூர் ஃபோர்ட்டில். எப்போ? 1806. that had its echoes in several cantonments in South India. Thanks to introduction of Western education and eventual emergence of educated Indian middle class, the struggle against the British took the constitutional path. Freedom struggle in Tamil Nadu was unique because from the beginning it was not only a struggle for independence from English rule, but also a struggle for independence from social disability imposed by the obnoxious caste system. ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது. த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு வாஸ் யூனிக். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து தமிழ்நாடுல வந்து கொஞ்சம் யூனிக்கு. ஏன்னா பிகினிங்லேருந்தே அது வந்து இண்டிபெண்டன்ஸ்காண்டி மட்டும் இல்லை, நிறைய இந்த கேஸ்ட் சிஸ்டம்ஸ்னால கூட நம்ம தமிழ்நாடுல போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் அதெல்லாம் பார்க்கலாம். ஏர்லி நேஷ்னலிஸ்ட் ஸ்டிரிங் இன் தமிழ்நாடு. ஏர்லி நேஷ்னலிஸ்ட் ஸ்டிரிங் இன் தமிழ்நாடு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். எப்படி இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் பண்ணது வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், டு பி ஃபவுண்டட் இன் சவுத் இந்தியா டு ஆர்டிகுலேட் லார்ஜர் பப்ளிக் ரேதர் தென் செக்டேரியன் இன்ட்ரெஸ்ட். இப்போது வந்து இந்த பீப்புள்காண்டி மட்டும் போராடுறது, ஜமீன்தாஸ்க்கு மட்டும் போராடுறது இல்லைன்னா ட்ரேடர்ஸ்காண்டி மட்டும் போராடுறது இல்லாமல் ஒரு பெசன்ஸ், ஜமீன்தாஸ், ட்ரேடர்ஸ் எல்லாருக்காண்டியும் ஓரளவுக்கு போராடினது வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் ஸ்டார்டட் பை குசுலு லக்ஷ்மி நரசு, ஸ்ரீனிவாசனார் அண்ட் தேர் அசோசியேட்ஸ் இன் 1852. அவங்கள சேர்ந்தவங்க, அவங்க மாதிரி மைண்ட் செட் கொண்டவங்க அசோசியேட்ஸ். இட் கன்சிஸ்டட் primarily ஆஃப் மர்ச்சன்ட்ஸ்னால் ட்ரேட் பண்ணுறவங்க, வியாபாரிகள் சொல்லலாம். The objectives was to promote the interests of its members and their focus was on reduction in taxes. ஸோ அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னென்னா ப்ரமோட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். அவங்க மெம்பர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ப்ரமோட் பண்ணணும், அதுக்கப்புறம் டாக்ஸேஷனை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு. It also protested against the support of government to Christian missionaries activities. கரெக்டாக அந்த டைமில் வந்து கிறிஸ்டின் மிஷனரிஸ்க்கெலாம் நிறைய கவர்மெண்ட் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இல்லையா, அப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாமே கொஞ்சம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் drew the attention of the government to the condition and needs of the people. One of the important contributions of Madras Native Association was its agitation against torture of peasants by revenue officials. அவங்க வந்து மர்ச்சன்ட்ஸ்காண்டி பண்ணாங்களா, இப்போ வந்து பெசன்ஸ்க்கு வந்து ரெவென்யூ ஆஃபிஷியல்ஸ் வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ண வரப்போ ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்களாம். ஸோ அதுக்கு எதிர்த்து போராடி அவங்க வந்து டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட், டார்ச்சர் கமிஷன்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனையும் அப்புறம் வந்து ஈவென்ச்சுவலி அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட், அந்த டார்ச்சர் ஆக்டையும் வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க. விச் ஜஸ்டிஃபைட் தி கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ த்ரூ டார்ச்சர். அதான் லேண்ட் ரெவென்யூ எப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டார்ச்சர் மூலியமாக. ஸோ அதெல்லாம் வந்து டார்ச்சர் ஆக்டே வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பெசன்ஸ்க்கு. ஹவெவர் பை 1862 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஹேட் சீஸ் டு எக்ஸிஸ்ட். ஸோ அது வந்து 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஃபார்ம் ஆகுதா, 10 இயர்ஸில் வந்து அது அவ்வளோதான், அது முடிஞ்சிடுது, அவங்க அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. பிகினிங்ஸ் ஆஃப் நேஷ்னலிஸ்ட் ப்ரெஸ். த ஹிந்து ஃபஸ்ட்டு நேஷ்னலிஸ்ட் ப்ரெஸ் எதுனா த ஹிந்து. ஸோ த அப்பாயின்மெண்ட் ஆஃப் T. Muthuswamy as first Indian judge of Madras High Court in 1877 created a furor in Madras presidency.
ஒரு லைக் ஒரு சண்டை மாதிரி வந்து க்ரியேட் ஆகுது. ஒரு இந்தியனை வந்து டி முத்துசுவாமியை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜாக ஆக்குறது வந்து பிடிக்கல. The entire press in Madras criticized the appointment of an Indian as a judge. அப்போது வந்து மெட்ராஸில் ப்ரெஸ் இருக்கும் இல்லையா, இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறது, அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி ஒரு இந்தியனை வந்து நீங்கள் ஜட்ஜ் ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. The press opposed his appointment and the educated youth realized that the press was entirely owned by Europeans. So press வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, அது எப்படி ஒரு இந்தியனை வந்து ஜட்ஜ் ஆக்குவீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது தான் எடுக்கேட்டட் யூத்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்போது நம்ம மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் ஒரு ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓ ப்ரெஸ் வந்து ஃபுல்லாகவே யூரோப்பியன்ஸ் வந்து ஓன் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க வந்து இந்தியனை வந்து ஒரு ஜட்ஜாக கூட ஏற்றிட்டு இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ the need for a newspaper to express the Indian perspective was keenly ஃபெல்ட். நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நம்மளோட இந்தியன் பர்ஸ்பெக்டிவை வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க நினைக்கிறாங்க. அப்போது வந்து ஜி சுப்பிரமணியம், அப்புறம் எம் வீர ராகவச்சாரி அண்ட் 4 அதர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் த ஹிந்து. எப்போது 1878. எப்போது முத்துசுவாமியை வந்து டி முத்துசுவாமியை வந்து எப்போது ஜட்ஜாக ஆக்குறாங்கன்னா 1877. அப்படியே நெக்ஸ்ட் இயர்லேயே வந்து ஹிந்து வந்து ஃபைன் பண்ணுறாங்க. G. Subramaniam also started a Tamil nationalist periodical. Tamil nationalist periodical கூடும் ஜி சுப்பிரமணியம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே அது என்னென்னா ஸ்வதேச மித்ரன் இன் அது எப்போன்னா 1891, which became a daily in 1899. ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அது டெய்லி வந்து 1899 ஆகுது. The founding of the Hindu அப்புறம் ஸ்வதேஷி மித்ரன் provided encouragement to starting of other native newspapers such as Indian Patriot, South Indian Mail, Madras Standard, Deshabhimani, Vijaya, Suryodayam and India. மெட்ராஸ் மகாஜன் சபா வந்து ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் தான். அதுவுமே முன்னாடி வந்த ஆர்கனைசேஷன் சவுத் இந்தியாவில் வித் கிளியர் நேஷ்னலிஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்தியாக்காண்டி போராடணும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் கொண்டு வந்தது தான் மெட்ராஸ் மகாஜன சபா கூட. அது எப்போன்னா 16th May 1884 மெட்ராஸ் மகாஜன் சபா வாஸ் ஸ்டார்டட் பை எம் வீர ராகவச்சாரி, பி ஆனந்த் சார்லு அண்ட் பி ரங்கையா அண்ட் ஃபியூ அதர்ஸ். பி ஆனந்தச்சார்லு played an active role as its secretary. பி ஆனந்தச்சார்லு வந்து செக்ரட்டரியாக வந்து ரோல் ப்ளே பண்ணுறாரு. த மெம்பர்ஸ் met periodically அவங்க வந்து மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிபேட்டட் பப்ளிக் இஷ்யூஸ் அண்ட் க்ளோஸ்டு மீட்டிங்ஸ். பப்ளிக்கோட இஷ்யூஸில் வந்து டிபேட் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. கண்டக்டட் ஹால் மீட்டிங்ஸ் அண்ட் கம்யூனிகேட்டட் their views to the government. ஹால் மீட்டிங்ஸ் கூட கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டிமாண்ட் என்னவாக இருந்துச்சுன்னா, சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி இந்தியாவிலையும் இருக்கணும். அப்புறம் வந்து அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன். கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்தியாவிலேருந்து மணி பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் சிவில் அண்ட் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர். டாக்ஸஸை ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மிலிட்ரிக்கும் சிவிலுக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு கேட்குறாங்க. மெனி ஆஃப் இட்ஸ் டிமாண்ட்ஸ் வேர் அடாப்டட் லேட்டர் பை தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டட் இன் 1885. மெட்ராஸ் மகாஜன் சபா வந்து 1884 இல்லையா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1885 வர்றப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மெட்ராஸ் மகாஜன சபாவோட ஆப்ஜெக்டிவ்ஸை கொஞ்சம் அவங்களும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் அதே மாதிரி வச்சுக்கிறாங்க. மாட்ரேட் ஃபேஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு இந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆன ஃபேஸ் தான் மாட்ரேட் ஃபேஸ். Provincial associations such as Madras Mahajan Sabha led to the formation of All India Organization. The Indian National Congress leaders from different parts of India attended several meetings before the formation of Congress. காங்கிரஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய லீடர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து மீட் பண்ணி மீட்டிங் வைக்கிறாங்க. One such meeting was held in December 1884 in Theosophical Society at Adyar. ஸோ அந்த மாதிரி நடத்துகிறப்போ ஒரு மீட்டிங் வந்து அடியாரில் நடக்குது. எப்போனா 1884. It was attended by Dadabhai Naoroji, K.T. Telang, Surendranath Banerjee and other prominent leaders apart from G. Subramaniam. விட்டு மற்றவங்க எல்லாரும், ரங்கையா, ஆனந்தச்சார்லு ஃப்ரம் மெட்ராஸ். ஸோ இவங்களை தவிர்ந்த எல்லாரும். த ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து எங்கே நடக்குதுன்னா 1885 பாம்பேயில். அவுட் ஆஃப் 72 டெலிகேட்ஸ்னால் அங்கே அதில் இருந்த பீப்புள் 22 மெம்பர்ஸ் வந்து மெட்ராஸ் பீப்புள் தான்.
த செகண்ட் செஷன் எங்கே நடக்குதுன்னா கேல்கட்டாவில். அது எப்போனா 1886. அதோட அதோட சேர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. தேர்ட் செஷன் வந்து was held in Makkis Garden, now known as 1000 Lights in Madras in 1887. Third meeting மெட்ராஸில் நடக்குது, சென்னையில் நடக்குது. ப்ராமினன்ட் நேஷனலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் தி மாடரேட் ஃபேஸ். நம்ம தமிழ்நாடுக்கு சேர்ந்தவங்க ப்ராமினன்ட் நேஷனலிஸ்ட் யாருன்னா வி ஸ்ரீனிவாசர், பிஎஸ் சிவசுவாமி and G.A. Natesan. So the early nationalists believed in constitutional methods. Early nationalists எல்லாமே ப்ராப்பராக போகணும் அப்படின்னு நடக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப், ப்ராப்பராக ஸ்டெப் வைஸ் போகணும். ப்ராப்பராக நம்ம லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பிரிட்டிஷ்க்கு கண்டிப்பாக நம்ம சொன்னோன்னா அவங்க கேட்பாங்க, லேட் ஆனாலுமே கேட்பாங்க. நம்ம பெட்டிஷன்ஸு, ப்ரேயரு அந்த மாதிரிலாம் நம்ம ஃபைல் பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்க தான் இவங்க எல்லோரும். ஸோ their activities consisted of conducting hall meetings, deliberating the problems of the country in English. When at a time of partition of Bengal, Tilak and other leaders adopted popular methods such as mass public meetings and vernacular language to address the larger public. The early nationalists came to be known as moderates. The distinguished Tamil moderates from Madras, V.A. Srinivasan, P.S. Sivaswamy and V. Krishnasamy, T.R. Venkatraman, G.A. Natesan, T.M. Madhavrao and S. Subramaniar. இவங்க எல்லாமே நம்மளோட தமிழ்நாடுவோட நேஷ்னலிஸ்ட் லீடர்ஸ். ஓகேங்களா. ஏர்லி நேஷ்னலிஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸில் போகணுன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ் வந்து ஹால் மீட்டிங்ஸ் வைக்கணும். அவங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் இங்கிலீஷில் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லணும். அப்போ அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ பெங்கால் பார்ட்டிஷன் நடக்கிறப்போ திலக் வந்து அண்ட் அதர் லீடர்ஸும் பாப்புலர் மெத்தட்ஸ் வந்து அப்போ தான் வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ண தொடங்குறாங்க. எப்படின்னா மாஸ் பப்ளிக் மீட்டிங்ஸ், வெளியிலே பெரிய பப்ளிக் மீட்டிங்ஸ் வைக்கிறது, வெர்னாக்குலர் லாங்குவேஜஸில் வந்து பேசுகிறது. பெங்காலில் என்ன பேசுவாங்க, பெங்காலிலே வந்து அட்ரஸ் பண்ணுறது. நிறைய பப்ளிக் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எல்லா லார்ஜர் பப்ளிக்கு. ஸோ அந்த ஏர்லி நேஷ்னலிஸ்ட் என்னன்னு கூப்பிட்றாங்கன்னா மாடரேட்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. தேர்டு செஷன் வந்து எங்கே நடக்குது, மெட்ராஸில் நடக்குது இல்லையா, 1000 Lights ஏரியாவில் 1887. அப்போ சேர் வந்து பத்ருதீன் தியாப்ஜி எஸ் பிரசிடென்ட். அவுட் ஆஃப் 607 டெலிகேட்ஸ் இருந்திருக்காங்க தேர்ட் மீட்டிங்கில். அதில் வந்து 362 வேர் ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி. Tamil Nadu was then part of Madras Presidency, which included large parts of. So Tamil Nadu வந்து அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி. மெட்ராஸ் பிரசிடென்சியில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திர பிரதேஷில் வந்து கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா, ராயலசீமா, கர்நாடகாவில் பெங்களூர், பல்லாரி ரீஜன்னு, அப்போ சவுத் கேனரா, அதுக்கப்புறம் வந்து கேரளாவில் மலபார், ஒடிசாவில் கஞ்சம். ஸோ இந்த மாதிரி அது எல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சி. அதுக்கப்புறம் பாம்பே பிரசிடென்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ டு ப்ரொபகேட் ஸ்வதேஷி மூவ்மெண்ட். இப்போது ஸ்வதேஷி மூமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1905. எப்போன்னா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்தப்போ. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் லெட் டு ஸ்வதேஷி மூமெண்ட் அண்ட் சேஞ்ச்டு தி கோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஸோ ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து changed the course of struggle for freedom. In various parts of India, especially Bengal, Punjab and Maharashtra, popular leaders emerged. இந்த டைமில் தான் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில், எஸ்பெஷலி பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா அந்த ஏரியாஸில் பாப்புலர் லீடர்ஸ் வந்து எமர்ஜ் தெரிய வராங்க. They implemented the programs of Calcutta Congress, which called upon the nation to promote Swadeshi enterprise, boycott foreign goods and promote national education. அந்த டைமில் தான் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸ்வதேஷி என்டர்பிரைஸ், மேக் இன் இண்டியா அப்படின்னு இப்போ இருக்குல்ல. அப்போவே இந்தியா ப்ராடக்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாய்காட் ஃபாரின் குட்ஸ் எல்லாம் தடுக்கணும், யாருமே வாங்கக்கூடாது, ப்ரொமோட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் நேஷ்னல் எஜுகேஷன். நம்மளோட வெர்னாக்குலர் லாங்குவேஜஸில் எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணணும். நம்மளோட வெர்னாக்குலர் லாங்குவேஜ் தமிழ். ஸோ நம்ம என்ன வீட்டில் பேசுவோமோ அந்த மொழியில் வந்து எஜுகேஷன் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா புரியும். அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடுல எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். விஓ சிதம்பரனார், வி ராயர், Subramanya Bharati and Surendranath Arya were some of the prominent leaders in Tamil Nadu. So இந்த ஸ்வதேஷி பீரியட்ல வந்து இவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்னு சொல்கிறாங்க. Public meetings attended by thousands of people were organized in various parts of Tamil Nadu. So தமிழ்நாடுலேயும் வந்து பப்ளிக் மீட்டிங்ஸ்லாம் நிறைய நடக்குது, நிறைய பேர் அதுக்கு வராங்க கூட. So Tamilnadu was used on the public platform for the first time to mobilize the people. Subramanya Bharati's patriotic songs were especially important in
stirring patriotic emotions. ஸோ சுப்பிரமணிய பாரதியார் வந்து சாங்ஸில் வந்து நம்மளோட நம்மளுடைய பேட்ரியாட்டிசமை வந்து இந்தியன்டா தமிழன் அந்த மாதிரி பேட்ரியாட்டிசம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ண வந்து அதெல்லாம் ஸ்டிர் பண்ணுறது வந்து சுப்பிரமணிய பாரதியாரோட சாங்ஸ்லாம் கேட்டாவே எல்லாருக்குமே பேட்ரியாட்டிசம் வந்துருமா. ஸோ மெனி ஜேர்னல்ஸ் வேர் ஸ்டார்டட் டு ப்ரொபகேட் ஸ்வதேஷி ஐடியாஸ். நிறைய ஜேர்னல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த பத்திரிக்கை இந்த பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா ஸ்வதேஷி இந்த ஐடியாஸ்லாம் வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வதேஷி மித்ரன் அண்ட் இந்தியா வேர் ப்ராமினன்ட் ஜேர்னல்ஸ். ஸ்வதேஷி மித்ரன் அப்புறம் இந்தியா, இது ரெண்டுமே ஜேர்னல்ஸோட பேர். இது வந்து நல்ல ப்ராமினன்ட் நல்ல பெரிய ஜேர்னல்ஸ். என்னது ஃபேமஸான ஜேர்னல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் பிபின் சந்திரபால், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் இருக்காங்கல்ல பிபின் சந்திரபால் வந்து மெட்ராஸ்க்கு வந்து டூருக்கு வராங்க, அதுக்கப்புறம் பார்க்க வராங்க, அதே மாதிரி டெலிவர் பண்ணுறாரு நிறைய லெக்சர்ஸை. அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூத்ஸ்க்கும் வந்து நல்லா இன்ஸ்பயர் ஆகிடுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் பார்ட்டிசிபேட்டட் வைட்லி இன் ஸ்வதேஷி மூமெண்ட். ஸ்டூடெண்ட்ஸும் யூத்தும் நல்ல ஸ்வதேஷி மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸாக தமிழ்நாடுவோட ஃபஸ்ட்டு ஷிப்பிங் கம்பெனி. ஓகேங்களா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்பிரைசிங் ஆக்ட்ஸ் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் ஸ்வதேஷி வாஸ் தி லான்ச்சிங் ஆஃப் ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஸ்வதேஷி டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி கம்பெனி மாதிரி எடுத்துகிட்டு வந்தது வந்து லான்ச்சிங் ஆஃப் ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனினா அப்போது ஃபுல்லாக போட்டு ஷிப்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் இது மட்டும்தானே இருக்கும். இவர் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே தூத்துக்குடியில். ஹீ பர்ச்சேஸ் 2 ships, கேலியா அண்ட் லாவோ, அண்ட் பைல்டு தெம் பிட்வீன் தூத்துக்குடி அண்ட் கொலம்போ. ஸோ 2 ஷிப்ஸ் வாங்குறாரு விஓ சிதம்பரனார். அதுக்கு 2 பேர், கேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும் லாவோ ஒன்றுத்துக்கும் பேர் வச்சு தூத்துக்குடி கொலம்போக்கு நடுவில் வைக்கிறாங்க. ஸோ திருநெல்வேலி அப்ரைசிங், திருநெல்வேலியில் வந்த ரிவால்ட் ரெபெலியன்னு சொல்லலாம், என்னன்னு பார்க்கலாம். விஓசி ஜாயின்ட் வித் சுப்பிரமணிய சிவா. விஓசி வந்து யாரோட ஜாயின் பண்ணுறாருன்னா சுப்பிரமணிய சிவா. எதுலன்னா மில் ஒர்க்கர்ஸ், ஆர்கனைசிங் த மில் ஒர்க்கர்ஸ் இன் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. In 1908 he led a strike in the European owned coral mines. 1908 வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா யூரோப்பியன் வந்து கோரல் மில்ஸ் வந்து வச்சுருக்காங்கல்ல, அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆர்கனைஸ் பண்ணல லீட் பண்ணுறாரு. இட் coincided with the release of பிபின் சந்திரபால். அப்படியே கோயின்சிடென்ஸு அப்போ பிபின் சந்திரபாலும் ரிலீஸ் ஆகுறாரு. விஓசி சுப்பிரமணிய சிவா who organized a public meeting to celebrate the release of Bipin were arrested. ஸோ இவரும் ஒரு மீட்டிங் வந்து பப்ளிக் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சாங்க இல்லையா, பிபின் சந்திரபால் வந்து ரிலீஸ் ஆகுறதுனால. இவங்க 2 பேரையும் வந்து அப்படி நினச்சதுனால அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. The 2 leaders were charged with sedition, sentenced to rigorous imprisonment. ஸோ அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், நிறைய நாள் ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கிது, ப்ரிசனில் இருக்காங்க. இனிஷியலி விஓசி வாஸ் கிவன் அ ட்ரக்கோனியன் சென்டென்ஸ் ஆஃப் 2 life imprisonments. The news of the arrest sparked riots in Tirunelveli, leading to the burning down of police station, court buildings and municipal office. It led to death of 4 people in police firing. VOC was treated harshly in prison and was made to pull the heavy oil press. To avoid imprisonment, Subramania Bharati moved to Pondicherry, which was under French rule. Bharati's example was followed by many other nationalists such as Aurobindo Ghosh and V.V. Subramaniar. ஸோ விஓசிக்கு வந்து 2 லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, லைஃப் ஃபுல்லாக வந்து ப்ரிசனில் இருக்கிற மாதிரி. அது வந்து திருநெல்வேலியில் வந்து எல்லாருக்கும் பரவிடுது. அப்புறம் வந்து பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸை பர்ன் பண்ணுறது, கோர்ட் பில்டிங்ஸை பர்ன் பண்ணுறது, முனிசிபல் ஆஃபீஸை பர்ன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணி 4 பீப்புள் வந்து இறந்துடுறாங்க போலீஸ் ஃபயரிங்கில், போலீஸ் ஷூட் பண்ணியே. விஓசி வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆயில் ப்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவர் வந்து தூக்கி இப்படி சுற்றணும், அப்போ வந்து அது ப்ரெஸ் ஆகி ஆயில் வரும். அது வந்து மோஸ்ட்லி ஆக்ஸ் பண்ணும். ஆனால் ப்ரிசனில் வந்து அவரே பண்ண வச்சுருக்காங்க. டு அவாய்ட் இம்ப்ரிசன்மெண்ட் சுப்பிரமணிய பாரதி மூவ் டு பாண்டிச்சேரி. இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணாமல் சுப்பிரமணிய பாரதி வந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுறாரு. அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதி பண்ணதே அரவிந்தோ கோஷ், விவி சுப்பிரமணியார்லாம் ஃபாலோ பண்ணுறாரு லேட்டர். ஸோ ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடுல எப்படி ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் ஆச்சு?
பாண்டிச்சேரி ப்ரொவைட் அ சேஃப் ஹேவன் ஃபார் ரெவல்யூஷனரிஸ் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டாங்கன்னா சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து பிரிட்டிஷர்ஸ் இல்லைல்ல, அதனால மெனி ஆஃப் தீஸ் ரெவல்யூஷனரிஸ் இன் தமிழ்நாடு வேர் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ட்ரெயின்ட் இன் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அட் இந்தியா ஹவுஸ் இன் லண்டன் அண்ட் இன் பாரிஸ். ஸோ இந்தியா ஹவுஸ் இன் லண்டன் வந்து தான் இந்த ரெவல்யூஷனரிஸ்லாம் ட்ரெயின் ஆகுறாரு. எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியர் அண்ட் டிஎஸ்எஸ் ராஜன் வேர் ப்ராமினென்ட் அமாங் தெம். அவங்க இதுலேயே வந்து இவங்க தான் ரொம்ப ப்ராமினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவல்யூஷனரி லிட்ரேச்சர் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை தெம் இன் மெட்ராஸ் த்ரூ பாண்டிச்சேரி. ரேடிக்கல் பேப்பர்ஸ் சச் அஸ் இந்தியா, விஜயா, சூரியோதயா கேம் அவுட் ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ ரேடிக்கல் பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்ப எதிர்த்து நம்ம இவங்க இல்லைன்னா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டுலாம் வந்து எங்கேருந்து வந்து அதெல்லாம் சப்ளை ஆகிட்டு இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரியிலேருந்து. ஆஷ் மர்டர் 1904 நீலகண்டா பிரம்மச்சாரி and others started பாரத் மாதா சொசைட்டி. ஸோ 1904 பாரத் மாதா சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீலகண்டா பிரம்மச்சாரி அப்புறம் சில பேர் அ சீக்ரெட் சொசைட்டி. அது வந்து என்னென்னா சீக்ரெட் சொசைட்டி. அந்த சீக்ரெட் சொசைட்டியோட ஆப்ஜெக்டிவே என்னென்னு பார்த்தீங்கன்னா டு கில் பிரிட்டிஷ் ஆஃபிஷியல்ஸை வந்து கொல்லணும், அதுதான். thereby kindle patriotic fervour among the people. Vanjinathan of Senkotai was influenced by this organization. இவர் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு, மோட்டிவேட் ஆயிருக்காரு. On 17 July 1911 he shot dead Robert W.D. Ash, collector of திருநெல்வேலி. ஸோ வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாரு, ஆஷை வந்து ஷூட் பண்ணிடுறாரு இன் மணியாச்சி ஜங்ஷன். ஆஃப்டர் he shot himself. இவரை ஷூட் பண்ணிவிட்டு அவரே ஷூட் பண்ணிக்கிறாரு. Annie Besant and Home Rule Movement. So while extremists and revolutionaries were suppressed with an iron hand, the moderates hoped for some constitutional reforms. However, they were disappointed with the Minto Morley reforms as it did not provide for responsible government. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸும் ரெவல்யூஷனரிஸ் வந்து நல்லா பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து நல்லா அடி வாங்கி காமாறாங்க. மாடரேட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ்லேயே வந்து நம்ம போகலான்னு நினைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்டும் ரெவல்யூஷனரிஸும் வயலண்ட்டாக போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனாலுமே ரெண்டு பேர் however they were disappoint ஆயிடுறாங்க மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸால். Thus, when the national movement was in its ebb, Annie Besant, an Irish lady and leader of the Theosophical Society, proposed the Home Rule movement. நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்லாம் வந்து ஒரு கட்டத்தில் இருக்கிறப்போ ஆனி பெசன்ட் வந்து அவங்களோட லீடர் வந்து தியோசபிக்கல் சொசைட்டி ப்ரொப்போஸ்ட் ஹோம் ரூல் மூமெண்ட். தியோசபிக்கல் சொசைட்டி வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அந்த மாடல் ஆஃப் ஐரிஷ் ஹோம் ரூல் லீக். ஸோ ஐரிஷ்லேயும் இந்த ஹோம் ரூல் லீக் வந்து நடந்தது. அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து நடத்துகிறாங்க. எப்படின்னா பிரிட்டிஷ் போயிருங்க, இந்தியன்ஸ்க்கு தான் இந்தியா வந்து ஹோம், அவங்க தான் வந்து கவர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க எப்போ ஹோம் ரூல் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1916 அண்ட் கேரிட் ஃபார்வர்ட் த டிமாண்ட் ஃபார் ஹோம் ரூல் ஆல் ஓவர் இந்தியா. G.S. Arnandale, B.P. Vadia, C.P. Ramaswamy assisted her in this campaign. யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறாங்கன்னா G.S. Arnandale, B.P. Vadia, C.P. ராமசாமின்றவங்க. They demanded home rule with only a nominal allegiance to British crown. அவங்க வந்து ஹோம் ரூல் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க, only a nominal allegiance to British crown. She started the newspaper. அவங்க என்னென்ன நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நியூ இந்தியா, காமன்வெல்த்னு சொல்லிட்டு அவங்களோட அஜெண்டா வந்து கொண்டுட்டு போக. She remarked, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தென் அ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். இவங்க சொல்லியிருக்காங்க நம்ம நல்ல புல்லக் கார்ட்ஸ், இந்த மாடுலாம் வந்து இந்த மாதிரி ஒரு இதை ஓட்டிட்டு போகல, எனக்கு தமிழில் தெரில, அது புல்லக் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மளுக்கு நல்லா புல்லக் கார்ட் இருந்தாலே போதும் வித் ஃப்ரீடம். ட்ரெயின் டீலக்ஸில் அதுக்கப்புறம் சப்ஜெக்ஷன், பிரிட்டிஷர்ஸ் கீழே இருப்போம் இல்லையா, சபார்டினேட்டாக, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு புல்லக் கார்ட்டில் நம்ம ஃப்ரீடமாக இருந்தாலே நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. Under the Press Act of 1910, Annie Besant was asked to pay hefty amount as security. ஸோ இந்த ப்ரெஸ் ஆக்ட் 1910 அடியில் வந்து கேட்குறாங்க, நிறைய அமௌண்ட்டை வந்து ஆனி பெசண்ட்டை வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ஷி ரோட் 2 books, 2 books எழுதுகிறாங்க. ஹவு இந்தியா wrought for freedom and India a nation and a pamphlet on self government அப்படின்னு 2 books எழுதுகிறாங்க. non-Brahmin movement and the challenge to Congress. ஸோ காங்கிரஸே வந்து அது ஒரு பிராமின் லெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ non-Brahmin movement and the challenge to Congress. இப்போ நம்ம பேசுறதுலாம் non-Brahmin movementன்றாங்க.
The South Indian Liberal Federation, non-Brahmin organized themselves into political organizations to protect their interests. ஸோ non-Brahmins வந்து அவங்களே ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? In 1912 Madras Dravidian Association was founded. எப்போ மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னா 1912. யார் ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னா சி நடேசனார். அவர் தான் வந்து இதில் செக்ரட்டரியாக ப்ளே பண்ணுறாரு. ஜூன் 1916 he established Dravidian Association Hostel for non-Brahmin students. ஜூன் 1916 Dravidian Association Hostel for non-Brahmin students வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. On 20th November 1916 a meeting of about 30 non-Brahmins was held under the leadership of P. Thiagarayar, Dr. T.M. Nair and C. Natesanar at Victoria Public Hall in Chennai. ஸோ non-Brahmins வச்சு வந்து leadership non-Brahmins was held under the leadership of 1916 November 20 ஒரு 30 non-Brahmin ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த மீட்டிங்கில் இவங்க 3 பேரும் இருக்காங்க. எங்கன்னா விக்டோரியா பப்ளிக் ஹால் இன் சென்னை. South Indian Liberal Federation was founded to promote the interests of non-Brahmins. South Indian Liberal Federation இருக்கு இல்லையா, was founded to promote the interests of non-Brahmins. எதுக்கு வந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டு ப்ரொமோட் நான்-Brahmins பிராமின்ஸ்க்கே இல்லாமல் நான்-Brahminsக்கும் நிறைய போஸ்டிங்ஸ்லாம் கிடைக்கணும், நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி. காங்கிரஸ் வந்து 1920 எலெக்ஷன்ஸை வந்து பாய்காட் பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போது வந்து 63 out of 98 சீட்ஸை வந்து ஜெயிக்கிறாங்க, எலெக்டட் சீட்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சுப்புராயலு ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி பிகேம் த ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர். சுப்புராயலு இவர் தான் ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. ஹீ இஸ் ஃப்ரம் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இது ஒரு பார்ட்டி. ஸோ ஆஃப்டர் 1923 எலெக்ஷன்ஸ் ராஜா ஆஃப் பனகல் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் த மினிஸ்ட்ரி. 1923 ஒரு எலெக்ஷன் நடக்குது. அப்போது இவர் வந்து மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாரு. Government's repressive measures and Rowlatt Act. A draconian anarchical and revolutionary crimes act, a draconian anarchical and revolutionary crimes act, popularly known as Rowlatt Act. Rowlatt Act is a very bad act. நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து அது ஒரு த்ரெட்டாகவே இருந்துச்சு. சும்மா பிரிட்டிஷர்ஸ் இப்போ வந்து இந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணிடலாம், டிடெயின்னா டிடென்ஷன்னா இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சி அவனை போய் உள்ளே வைக்கிறது, அது டிடென்ஷன். ஸோ ஹூ ஹெடட் த கமிட்டி தட் ரெக்கமெண்டட் இட் வாஸ் பாஸ்ட் இன் 1919. Under the act, anyone could be imprisoned on charges of terrorism without due judicial process. Judicial process எல்லாமே ஏதாச்சும் டெரரிசம் நடத்துனாங்கன்னா அவங்கள உள்ளே போட்டுடலாம். இந்தியன்ஸ் வேர் aghast at this. இந்தியன்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என்ன ஆக்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு. காந்தி கேவ் வாய்ஸ் டு த ஆங்கர் ஆஃப் த பீப்புள் அண்ட் அடாப்டட் சத்யகிரஹா மெத்தட் தட் ஹி ஹேட் யூஸ்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ காந்தி வந்து ரொம்ப ஆங்கர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் சத்யகிரஹா மெத்தடை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணலாம், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபாலோ பண்ண மாதிரி அப்படின்னு நினைக்கிறாரு, அடாப்டும் பண்ணிக்கிறாரு. ஸோ ரவுலட் சத்யகிரஹா. ஸோ அந்த ரவுலட் ஆக்ட்னால நம்ம சத்யகிரஹா பண்ணோம் இல்லையா, அதுதான் ரவுலட் சத்யகிரஹா. அந்த ஆக்ட் எடுத்துகிற சொல்லி நம்ம போராடணும் இல்லையா, அதுதான். சத்யமூர்த்தி இவர். On 18th March 1919, Gandhi addressed a meeting on Marina Beach. Marina Beachல வந்து 18th March 1919 வந்து காந்தி வந்து மீட்டிங் அட்ரஸ் பண்ணுறாரு. On 6 April 1919, Hartalna strike was organized to protest against the Black Act. இந்த Black Act, ரவுலட் ஆக்ட் என்ன சொல்கிறாங்க, Black Act. இந்த Black Act வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஹெல்ட் அட் செவரல் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வேர் ஹெல்ட் அட். இந்த ப்ரொட்டஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து தமிழ்நாடுவில் நிறைய பார்ட்ஸில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொசஷன்ஸ் ஃப்ரம் மெனி ஏரியாஸ் ஆஃப் த சிட்டி converged in the Marina Beach where there was large gathering. They devoted the whole day to fasting. Full day வந்து fasting அப்புறம் ப்ரேயர் பண்ணுறாங்க மரீனா பீச்சில். மெட்ராஸ் சத்யகிரஹா சபா வாஸ் ஃபார்ம்டு. அப்போ தான் மெட்ராஸ் சத்யகிரஹா சபா ஃபார்ம் பண்ணுறாங்க. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கனார், எஸ் சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் அட்ரஸ் தி மீட்டிங்ஸ். இவங்க எல்லாரும் வந்து மீட்டிங்கை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அ செப்பரேட் மீட்டிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வாஸ் அட்ரஸ்ட் பை வி கல்யாண சுந்தரனார், திரு கா. ஒரு செப்பரேட் மீட்டிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து யார் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா திரு பிபி வடியா அண்ட் விஓசி. An important aspect of the movement was the working classes, students and women took part in large numbers.
இந்த மூமெண்ட்டில் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் கூட ஜாயின் ஆனாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகினாங்க, உமன் கூடமே லார்ஜ் நம்பர்ஸில் ஜாயின் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜார்ஜ் ஜோசப் யாருன்னு பார்க்கலாம். அவர் வந்து பேரிஸ்டர், லா தெரிஞ்சவர், நல்ல ஒரு ஸ்பீக்கர், நல்லா பேசுவார். played a leading role in organizing and publishing the cause of Home Rule League. இவர் எதுக்கு ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காருன்னா ஆர்கனைசிங் அண்ட் பப்ளிஷிங் த காஸ் ஆஃப் ஹோம் ரூல் லீக் இன் மதுரை. மதுரையில் வந்து ஹோம் ரூல் வரணும், ஹோம் ரூல் லீக் கண்டிலாம் அவர் வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் பிறக்கிறாரு, கேரளாவில். ஹீ சோஸ் டு செட்டில் இன் மதுரையில் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. ப்ராக்டிஸ் அஸ் பீப்புள்ஸ் லாயர். பீப்புள் எதுவும் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து லாயர் சப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா, லாயருக்கு ஃபீஸ் பே பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்காண்டி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு இவர். ஸோ அவரை வந்து மதுரை பீப்புள் வந்து ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிடுவாங்களாம். கிலாஃபத் மூமெண்ட் பார்க்கலாம். ஸோ ஜாலியன் வல்லபா மேசக்கர் நடக்குது இல்லையா, ஜென்ரல் டையர் வந்து அங்கே ஷூட் பண்ணிடுறாரு இல்லையா நிறைய பீப்புளை. who was responsible for it was not only acquitted of all charges but rewarded. இந்த நம்ம இவர் தான் எல்லாமே பண்ணார் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஃபுல்லாக வந்து அவர் மேலே வந்து சார்ஜஸ் பனிஷ்மெண்ட்ஸ்லாம் எதுவும் போடாமல் அவரை ரிவார்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ். ஸோ ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் த கேலிப் ஆஃப் டர்க்கி வந்து டர்க்கியை ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து கேலிஃப்னா வந்து முஸ்லீம்கே ஹெட்டுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆன பிறகு டர்க்கி வந்து அகெயின்ஸ்ட் டிஃபீட் ஆன சைடில் இருந்துச்சு இல்லையா, தோக்கடிச்ச சைடில் இருந்துச்சு இல்லையா, அதனால கேலிஃபை வந்து பவர்ஸ் இல்லாமல் ரொம்ப ஹியூமிலியேட்னா அவமானப்படுத்துதல் பண்ணுறாங்க. ஸோ கேலிஃபுக்கு வந்து திரும்பவும் வந்து அந்த பவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் கிலாஃபத் மூவ்மெண்ட். Muslims who had largely kept from the nationalist movement now joined it in huge numbers. முஸ்லிம்ஸ் வந்து ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க கூட கேலிஃப்காண்டி வந்து நிறைய பேர் இந்த நேஷ்னல் மூமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இன் தமிழ்நாடு கிலாஃபத் டே வாஸ் அப்சர்வ்ட் ஆன் 17th April 1920. தமிழ்நாடுல எப்போ இந்த கிலாஃபத் நடந்துச்சுன்னா 17th April 1920 வித் அ மீட்டிங் ப்ரிசைடட் ஓவர் மௌலானா ஷவுகத் அலி. மௌலானா ஷவுகத் அலி தான் இதை வந்து லீட் பண்ணுறாரு. another such conference was held at ஈரோடு. இதே மாதிரி இன்னொரு கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குதுன்னா ஈரோடில். வாணியம்பாடி was as the epicenter of Khilafat agitation. இந்த பிளேஸ் தான் கிலாஃபத் அஜிடேஷனோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.